ரெகுலராகவே எடுத்துக்கலாம், டெய்லியுமே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமேட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்லா கொரன்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொரன்னு தான் அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுண்டக்காய் துவையல் ரெடி. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை இதோடு சாப்பிடலாம். நான் சுடு சாப்பாட்டில் வந்து இதை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அமிர்தமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா என்னை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.